friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபியூஷன் ரெசிபி. இது வந்துட்டு சைனீஸ் அப்புறம் நம்மளோட இந்தியன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது சிக்கன்ல செய்ய போறோம். இந்த ரெசிபியோட பேர் வந்துட்டு ஜூசி சாசி சிக்கன் ஸ்டிக்ஸ். அதான் இந்த ரெசிபியோட பேரு. இதுதான் இன்னைக்கு செய்ய போறோம். இது வந்துட்டு சைனீஸ் சாசஸ் அப்புறம் நம்மளோட இந்தியன் தந்தூரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்ச ஒரு ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, சூப்பரான ஒரு ஸ்டார்டர். இந்த ஜூசி சாசி சிக்கன் ஸ்டிக்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஜூசி சாசி சிக்கன் ஸ்டிக்ஸ் அதுக்கு வந்துட்டு நான் சிக்கன் வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவு எடுத்திருக்கிறேன். இது வந்து ஃபுல்லு பிரெஸ்ட் பீஸ், போன்லெஸ் பீஸ் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன ஸ்கொயர்ஸாக வெட்டிக்கணும். இந்த மாதிரி சிக்கனை நம்ம வந்து இதை வந்துட்டு ஒரு டூத் பிக்கில் வந்துட்டு குத்த போகிறோம். அதனால டூத் பிக்கில் ஃபிட் ஆகிற அளவுக்கு சின்ன சைஸில் நான் வெட்டியிருக்கேன். உங்ககிட்ட பெரிய சைஸ் ஸ்கியூவர்ஸ் மாதிரி மூங்கில கிடச்சிதுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு பெரிய ஸ்டிக்ஸ், நான் வந்து இன்னைக்கு குட்டி ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். டூத் பிக் அளவு ஸ்டிக்கு. நீங்கள் வந்து பெரிய ஸ்டிக் கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணலாம் அதுவும். ஆனால் சின்ன ஸ்டிக்ஸில் குத்தினோம்னா நம்ம வந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இன்னைக்கு வந்து டூத் பிக்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு மேரினேஷனுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடல. இதுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் வேணும். தயிர் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு லெமன் ஜூஸ், இது ஒரு 1/4 டீஸ்பூன். மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். சில்லி பவுடர், இது வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர். நான் கலருக்காக வேற எந்த பவுடரும் ஆட் பண்ணல, காஷ்மீர் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன். பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். இது சீரகத்தூள், இது 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக. உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா பொடி, உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே ஊறட்டும். இது மேரினேட் ஆகட்டும். சிக்கன்ல சின்ன பீசஸ் தான் நம்ம போட்டிருக்கோம், அதனால சீக்கிரமே மேரினேட் ஆயிடும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ இந்த சிக்கன் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் பக்கமா மேரினேட் ஆயிருக்குது. இப்போ நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. இந்த டூத் பிக்ல வந்துட்டு 2 பீஸ் இல்லைன்னா 3 பீஸ், எவ்வளோ பீஸ் இந்த டூத் பிக்ல குத்த முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம குத்திக்கலாம். அதில் 3 பீஸ் அளவு குத்த முடியுது நம்மளால. இந்த மாதிரியே எல்லா சிக்கன் பீசஸையும் டூத் பிக்ல குத்திக்கலாம். இது மாதிரியே எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம குத்திக்கலாம். இங்கே பாருங்க, எல்லா சிக்கனையும் நம்ம இந்த மாதிரி இந்த குச்சியில குத்திட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா இந்த மசாலா இருக்குல்ல, மீதி இருக்கிற மசாலாவையும் இதுலேயே எடுத்து வச்சுடுங்க. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு பேன் அடுப்பு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கம்மியாக விட்டிங்கன்னா போதும், ரொம்ப எண்ணெய் விட தேவையில்லை. இப்போ ஆயில் வந்து சூடாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதை குத்தி வச்சுருக்கிறோம்ல இந்த சிக்கன் ஸ்டிக்ஸை வந்துட்டு இப்படி எடுத்து வேஸ்ட் பண்ணிடுறதுல. இது வந்து 2 சைடும் இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் பக்கமாக இது வந்துட்டு கிரில் பண்ணணும். ஃப்ளேமை வந்துட்டு கொஞ்சம் மீடியம் வச்சுக்கலாம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். அப்புறம் கீழே மட்டும் கலர் மாறிடும், உள்ளே வேகாது. இப்போ இதை இன்னொரு சைடு நம்ம டர்ன் பண்ணி விடலாம். இந்த ஸ்டிக் இருக்கிறதுனால நீங்கள் இப்படி கையிலேயே டர்ன் பண்ணலாம், அழுங்காமல் இந்த மாதிரி டர்ன் பண்ணி போடுங்க. இன்னொரு சைடும் இது நல்லா வேகட்டும். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸாக ஃப்ரை ஆகிருக்குது. இப்போ வந்து கிரில் மார்க்ஸ் தெரியுதுல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும் இது. இங்கே பாருங்க, இதில் வந்து கிரில் மார்க்ஸ் தெரியுது. ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமும் கிரில் மார்க்ஸ் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷமாக வெந்திருக்கு. இங்கே பாருங்க, எல்லா சிக்கன்லையும் நல்லா கிரில் மார்க்ஸ் வந்துருச்சு. இப்போ வெந்திருக்கும், ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன பீசஸாக தான் போட்டிருக்கோம். இது வெந்திருக்கும் சிக்கன் நேரத்துக்கு. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த சிக்கனை கொஞ்சம் ஓரமாக நவுத்திடுங்க.
கொஞ்சமா வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். இது ரொம்ப ஒரு பாதி சைஸ் வெங்காயம் தான் வெட்டி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் போட்டுருங்க. வெங்காயத்தை லேசாக இதுக்குள்ளே இப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்து வச்சிருக்கேன். சோயா சாஸ் விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் எடுத்து வச்சிருக்கேன். சில்லி சாஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சாஸோடு சேர்த்து இந்த சிக்கனையும் வந்து அப்படியே டாஸ் பண்ணணும். இந்த சிக்கனோட சேர்ந்து இந்த சாஸ் எல்லாமும் கோட் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். சிக்கனில் ஈவனாக வந்துட்டு கோட் ஆகணும் இந்த சாஸ்லாம். அது மாதிரி அழுங்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த குச்சியிலேருந்து கழுந்து வந்துடக்கூடாது. அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த சிக்கன் மேலே இந்த சாஸ் இந்த ஆனியன் எல்லாம் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுடலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதோட அவ்வளோதான், நம்மளோட சாசி ஜூசி சிக்கன் ஸ்டிக்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்துட்டு இந்த ஸ்டிக்ஸை வந்துட்டு நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஜூசி சாசி சிக்கன் ஸ்டிக்ஸ் ரெடி. இந்த ஜூசி சாசி சிக்கன் ஸ்டிக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.